திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தினேஷ்குமார் குப்புசாமிபுரம் 1, 2வது வீதி, டும்லைட் மைதானம், காங்கேயம் சாலை மற்றும் தெற்கு பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திருப்பூர் தெற்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருவதாகவும், மத்திய பாஜக அரசிற்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் இதுதான் எனவும் கூறினார். மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த நினைக்கும் பாஜக அரசிற்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் எனவும், பனியன் தொழிலாளர்களின் வாழ்க்கை முன்னேற திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத் திட்டங்கள் தொடர திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக டும்லைட் வீதியில் மேளதாளங்கள் முழங்க வேட்பாளருக்கு மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆட்சியாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இன்னும் குறிப்பா தமிழகம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதன்மை இடத்தை அடைந்திருக்கிறது. பல துறைகள்ல நம்ம திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை எங்களிடத்திலே வழங்கினீர்கள். 4 ஆண்டுகள் திருப்பூர் மாநகராட்சியுடைய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் 90% அந்த பணிகளை நிறைவு செய்திருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றோம். திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதிகளை, பெரும்பான்மையான வாக்குறுதிகளை திராவிட மாடல் அரசு தளபதி அவர்கள் நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார்.